திருநீரு நெற்றி பெரும் பேரு உதியின்றி மனம் நாங்கள் மகிழ்ந்திருப்போம். அரும்பாடு வாழ்வில் பெரும் பாடு உதியின்றி சாயினை நினைத்திருப்போம். 9 வாரம் நோன்பிருந்தோம், நினைத்தது நடக்க வேண்டி வந்தோம். ஐயா தர்ம பிரபுவே, தர்மம் போடுங்க ஐயா. தர்ம பிரபுவே, கொடை வல்லலே வல்லலே. பிச்சைக்காரன் இங்கேயும் அதே 10 ரூபாயை போட்டு எப்படி போறான்னு. சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு தாயே, ஏதாவது போட்டு பார்த்தாயே. ஐயோ பாவம், ஹோட்டலுக்கு வரீங்களா? சாப்பாடு வாங்கி தரேன். அம்மா கால்ல ஆணிமா, ஊண்டி ஊண்டி நடந்தா உள்மூச்சு வாங்குமா. ஐயோ மூச்சு இறைச்சதுன்னா கொரோனா அட்டாக் ஆயிருச்சுன்னு குப்போண்டில அள்ளி போட்டு போயிடாங்க தாயே. அடப்பாவமே, நடக்கிறதுல இவ்ளோ பிரச்சனையா? ஆமா தாயே, ஒரு நிமிஷம் இருங்க. அள்ளி போடுமா. மேடம் மேடம், இவனுங்க போய் சொல்றானுங்க. இப்பதான் ஜொமேட்டோல கொழா புட்டம் கொத்துக்கறியும் ஆர்டர் பண்ணிருக்கானுங்க. அதனாலதான் உங்க கூட சாப்பிடறதுக்கு ஹோட்டலுக்கு வர மாட்டேன்றானுங்க. ஜொமேட்டோல பிச்சைக்காரன் ஆர்டர் பண்ண கூடாதா? பண்ணலாம் மேடம். அந்த மாதிரி இவனுங்க ஆர்டர் பண்றதுனால தான் 50 100 விழுது. நான் நேர்மையா பிச்சை எடுக்கிறேன், எனக்கு 5 10 தான் விழுது மேடம். கவலைப்படாதீங்க, உங்க பர்சனாலிட்டிக்கு பெருசா ஏதாவது கிடைக்கும். மேடம் மாஸ்க் போடாம ரொம்ப க்ளோஸ்ல வராதீங்க மேடம். கொரோனா பாஸ் ஆயிடும். எங்க அப்பனும் ஆத்தாலும் கொரோனா வந்து தான் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகி கிடக்குறாங்க. சாரி சாரி. உங்களுக்கு வேற வேலை இல்ல. தனனம் 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 தன ஆ ஆ ஆ தம் தனனம் 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 தனனம். போலாமா? டே கண்ணாடி, அவன் தட்டுல பணத்தை போடலடா, அவன் மனசையே போட்டுக்கிறாடா. ஏ ராதிகா, என்னடி யோசனையில இருக்க? இல்ல, அவனை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தெரியல. பின்னென்ன, அவனை பார்த்தா உனக்கு என்ன குபேர மாதிரியா தெரியுது? குபேரனா இருந்தா கோயில் வாசல் ஏண்டி உட்காந்து பிச்சை எடுக்கிறான்? அதான் எனக்கும் புரியல. ஏதோ ஒண்ணு இடிக்குது. என்னவா இருக்கும்? ஓய், என் பூக்கூட தான் உன் இடுப்புல இடிக்குது.